Hi everyone, welcome to Pen Paper TNPSC. இந்த வீடியோவில் ஜாக்ரஃபி சிலபஸும் வேர் டு ஸ்டடியும் பார்க்கலாம். ஸோ ஜாக்ரஃபி அப்படின்னா மொத்தத்துக்கே நமக்கு 5 கேள்வி தான். ஸோ தெரிஞ்சது தான் 5 கொஸ்டின். ஸோ எத்தனை கொஸ்டின் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம டைம் ஒதுக்கி படிக்கணும். ஸோ நிறைய அந்த 5 கொஸ்டினுக்காக நிறைய நேரம் நம்ம செலவு பண்ணணுமா அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ 5 கேள்வி, அதுக்கு என்ன படித்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்மளோட அல்டிமேட் எய்மாக இருக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் 1 அல்லது 2 கேள்வி கேட்கலாம். ஸோ மேக்ஸிமம் 7 கொஸ்டினுக்கு மேலே ஜாக்ரஃபி அண்ட் ஜாக்ரஃபி ரிலேட்டட் கொஸ்டின்ஸுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். ஸோ மேக்ஸிமம் 7 கொஸ்டின். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டைம் ஸ்ப்ளிட் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ எர்த்து லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட்டில் ஆரம்பித்து பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, இது வரைக்குமே நமக்கு 10th இருக்கிற அந்த 7 லெசன் தான். ஸோ தமிழ்நாடு அண்டு இந்தியா, ஸோ 10th 6வது லெசனும் 7வது லெசனும் எக்கனாமிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனில் தான் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஜாக்ரஃபி அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நம்ம இங்கேயே படிச்சிடுறது இன்னும் நல்லது தான். ஸோ நம்ம ஜாக்ரஃபியோடையே அந்த தமிழ்நாடு ஜாக்ரஃபியும் படிச்சிடணும். இந்தியா ஜாக்ரஃபி படிக்கிறப்பே தமிழ்நாடு ஜாக்ரஃபியும் படிச்சிடணும். ஏன்னா இந்தியாவுக்கு ஒரு தடவை தமிழ்நாடுக்கு ஒரு தடவை நம்ம படிக்கிறது அது வந்து ஒரு இது இல்லாமல் ஒரு வந்து அர்த்தமற்றதாக இருக்கும். ஸோ இந்தியாவுடைய ஜாக்ரஃபி படிக்கிறப்பே தமிழ்நாடு ஜாக்ரஃபியும் படித்து முடிச்சிடணும். ஸோ 10th இருக்கிற அந்த 7 லெசன் தான், இந்த 7 லெசனில் தான் இந்த எல்லாமே கவர் ஆகுது. இன்ஃபேக்ட் இந்த கலாமிட்டிஸ், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுமே அந்த இதில் வந்து நம்மளுக்கு கவர் ஆகிரும். ஏன்னா 6th 7th லெசனில் தமிழ்நாடு ஜாக்ரஃபி படிக்கிறப்ப டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்குது. ஸோ பேஸ் வந்து 10th இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு 7 லெசன் தான். ஸோ இங்கேயும் அதே தான். இந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து மக்கள் தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இது வரைக்குமே பேரிடர் மேலாண்மையுமே சேர்த்துக்கலாம். இது முடிக்குமே 10th இருக்கிற 7 லெசன் தான். இதில் வந்து என்ன நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கணும், ஸோ அது முக்கியமானது. ஸோ சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமே நமக்கு 10th இருக்கிற ஜாக்ரஃபி தான் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ 5 கொஸ்டின் ஜாக்ரஃபிக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 10th தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட், கிளைமேட் சேஞ்ச், ஜாக்ரஃபிக்கல் லேண்ட்மார்க்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்கு எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் படிச்சுக்கணும். அது போக சில ஜென்ரலான இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ இதுக்காக நம்ம நிறையா படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பேசிக்காக நம்ம ஒரு நோட்ஸ் எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கிறது ஈஸி. அது போக 12th ஜாக்ரஃபியில் இருக்கிறத கொஞ்சம் கவர் பண்ணிக்கணும், அப்படி அவ்வளோதான். ஸோ என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 10th புக் நான் முன்னாடியே சொல்ல மாதிரி 10th இருக்கிற 7 லெசன் தான் எல்லாமே. இந்த 10th 7 லெசனை எத்தனை தடவை ரிவைஸ் பண்ண முடியுமோ அத்தனை தடவை ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கலாமா? ஸோ நோட்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த முடிக்கும் 7 லெசன் தான். என்னால் நோட்ஸ் நான் வேகமாக எடுத்துருவேன் அப்படிங்கிறவங்களுக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ஓகே தான். ஸோ நோட்ஸ் எடுக்க லேட் ஆகும் அப்படின்னா புக்கிலேயே படிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா 7 லெசனையுமே நம்ம கிட்டத்தட்ட வரியாக தான் படிக்க போகிறோம். ஸோ அதனால் அப்படியே படிச்சுக்கிறதும் ஓகே தான். அடுத்து பாப்புலேஷன் டாப்பிக்கு 2011 சென்சஸ் தான். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் சில நியூஸஸ் வரும். ஸோ அதை சேர்த்துக்கணும். தவிர பேஸ் இதுக்கு வந்து 2011 சென்சஸ் தான். இது வந்து எக்கனாமிக்ஸ் புக்லையும் இந்த சென்சஸ் இருக்குது. ஜாகிரஃபிலையுமே கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ 12th ஜாகிரஃபியில் வந்து பாப்புலேஷனுக்காக இந்த டாப்பிக்காக லெசன் 1 மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து பாப்புலேஷன் மைக்ரேஷனை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அது போக ஒரு சில ஜெனரல் டேர்ம்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரேட்னா என்ன, அடல்ட் லிட்ரஸி ரேட்னா என்ன, ஸோ இந்த மாதிரியான சில கீ டேர்ம்ஸ் வரும். ஸோ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாளைக்கு எக்ஸாமில் இதெல்லாம் கேட்குறப்ப என்னன்னே தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக இதை வந்து சும்மா லைட்டாக ரீட் பண்ணிக்கலாம். ஸோ 2011 சென்சஸை வச்சு நம்ம ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா அதுதான் ஜாக்ரஃபி படிக்கிறப்பே அந்த நோட்ஸ் படித்தா போதும். எக்கனாமிக்ஸில் பாப்புலேஷன் ரிலேட்டட் அந்த சென்சஸ் படிக்கிறப்பே அந்த நோட்ஸ் படித்தா போதும். ஸோ அடுத்து 8th வந்து இந்த ராக்ஸ் அண்ட் சாயில்னு ஒரு லெசன் இருக்கும். அதை ஏன் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா லேயர்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில், லேயர்ஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் சாயில் அப்படின்னு ஒரு 2 டாபிக் இருக்கும். ஸோ அந்த இடத்துலேருந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க. அது 10th புக்லேயுமே கவர் ஆனாலுமே இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம படிச்சுக்கிறது நல்லது. ஸோ இதை மட்டும் இந்த இடத்துல கொஞ்சம் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ வேறு இடத்துலலாம் இந்த நம்ம பார்த்த சிலபஸில் இருக்கிற டாபிக்ஸ் வேறு புக்கில் 6th 8th புக்கிலலாம் இல்லையா, இல்லை 11th 12th புக்கெல்லாம் பெரிய அளவில் படிக்க வேணாமா அப்படின்னா நான் திருப்பி சொல்கிறது அதுதான். 5 கேள்வி, 5 கொஸ்டினுக்கு என்ன படிக்கணுமோ அதுதான் படிக்கணும்.
அதே மாதிரி டிசாஸ்டரை பொறுத்த முடியும் 11th 8th லெசன் 12th 8th லெசன். ஒன்று நேச்சுரல் டிசாஸ்டர், இன்னொன்று மேன்மேட் டிசாஸ்டர். ஸோ இயற்கை சீற்றங்கள் என்ன, மனிதன் ஏற்படுத்தக்கூடிய அந்த சீற்றங்கள் என்ன, அவ்வளோதான். ஸோ ட்ரைபல்ஸ் இப்போ சிலபஸில் டேரெக்டாக அந்த வார்த்தை இல்லை, பட் இருந்தாலும் ட்ரைபல்ஸ் படிச்சுக்கணும். ஏன்னா பிவிடிஜி இந்த வார்த்தை ப்ரிமிட்டிவ் வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ். ஸோ இந்த வார்த்தைலாம் அடிக்கடி நியூஸில் வரும். ஸோ அப்போ ட்ரைபல்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 12th லெசன் 5. இதை ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ வேர்ல்டு ட்ரைபலை பற்றி இருக்கும், வேர்ல்டு ட்ரைப்ஸ், அதாவது வேர்ல்டில் இருக்கிறவங்கள பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இதை வந்து நம்ம ரொம்ப லைட்டாக ஜஸ்ட்டு ரீட் பண்ணால் போதும். அதே மாதிரி அந்த இடத்துல வந்து லிங்குவிஸ்டிக்ஸ் குரூப்ஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ மொழி சார்ந்த விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ரேசஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. ரேசஸில் தான் மங்களாய்டு, காக்ஸாய்டு இதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் லைட்டாக படிச்சுக்கிட்டா போதும். ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் இப்போ டேரெக்டாக சிலபஸில் இல்லை. ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கணும். இப்போ ட்ரைபல்ஸ் படிக்கிறப்ப இந்தியாவில் இருக்கிற ட்ரைபல்ஸும் தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரைபல்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அப்படியே வரி விடாமல் படிச்சிடணும். ஸோ 2 டாபிக் மிஞ்சி போனால் 2 பேஜுக்குள்ளே தான் இருக்கும். அதை வந்து அப்படியே வழியாக படிச்சிடணும். ஸோ அதனால் இந்த லெசன் ஸோ எந்த இடத்துல எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு தெரியும். ஸோ இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஒரு டிசாஸ்டர் நடக்குது, அப்போ அந்த டிசாஸ்டருக்குரிய காரணம் காசஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி மெஷர்ஸ், அந்த டிசாஸ்டர் வந்துருச்சு அப்படின்னா என்னென்ன மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு வேல்யூ இருந்துச்சு, இப்போ ஏதாவது ஒரு ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நம்ம படிச்சிருக்கணும். ஸோ பேசிக்காக இப்படி தான் டிசாஸ்டரை பற்றி படிக்கணுமே தவிர அதுலேயும் வரியாக போய் படிச்சுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் டிசாஸ்டரில் நிறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லை. ட்ரைபல்ஸை பொறுத்த முடிக்கும் இந்தியாவில் இருக்கிற ட்ரைபல்ஸும் தமிழ்நாட்டில் இருக்கிற ட்ரைபல்ஸும் அப்படியே படிச்சுக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி 12th 7th லெசனில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் எஸ்டிஜி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு 17 கோல் இருக்கும். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கோல் என்ன, செகண்ட் கோல் என்ன, அதே மாதிரி 17 கோலையும் படிச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ கிளைமேட் சேஞ்சை பற்றியும் முடிச்சிருப்பாங்க. கிளைமேட் சேஞ்சை பற்றி நம்ம அங்கனக்குள்ளே ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் இந்த இடத்த நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இதெல்லாம் தான் நம்ம நியூஸ்லையும் அது போக வெளியேயும் போய் படிக்க வேண்டியது. ஸோ இப்போ அச்சீவ்மெண்ட்ஸ் இன் வாட்டர்வே, ரயில்வேஸ், ரோட்ஸ், நம்ம கம்யூனிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டில் 10th இந்த இதெல்லாம் படிச்சிருவோம். பட் இருந்தாலும் ஒரு புதுசாக ஒரு நியூஸில் வந்து ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ பாமன் பிரிட்ஜ் கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம படிச்சுக்கணும். இப்போ செனாப் ரயில் பிரிட்ஜ் இருக்குது, செனாப் ரயில் பிரிட்ஜ். ஸோ அதை பற்றின நியூஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி படிச்சுக்கணும். அட்டல் டனல் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி புதுசாக ஏதாவது ஒன்று கட்டுறாங்க அப்படின்னா அதெல்லாம் நியூஸில் வந்துச்சுன்னா அதை படிச்சுக்கணும். இப்போ புதுசாக ஒரு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ணுறாங்க, இதை வந்து வந்தே பாரத் ட்ரெயினை மாடிஃபை பண்ணி இன்னொரு ட்ரெயினை அதுக்கு ஒரு பேர் வச்சு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் தான் நம்ம படிச்சுக்கணும். ஸோ அடுத்து நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பேர்ட் சாங்சுரி. ஸோ இது பயோஸ்பியர் ரிசர்வ், ராம்சார் சைட், டைகர் ரிசர்வ், எலிஃபென்ட் ரிசர்வ். ஸோ இதெல்லாம் புதுசாக ஒரு நேஷ்னல் பார்க் அறிவிக்கிறாங்க, ஒரு தேசிய பூங்கா அறிவிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு வனவிலங்கு சரணாலயம் அறிவிக்கிறாங்க, ஒரு பேர்ட் சாங்சுரி அறிவிக்கிறாங்க, ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் எத்தனை இருக்குது இந்தியாவில் இப்போ புதுசாக அறிவிச்சாங்கன்னா அதை பற்றி நம்ம எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எல்லாமே இந்த டாபிக் எல்லாமே எலிஃபென்ட் ரிசர்வ், டைகர் ரிசர்வ், இது எல்லாமே இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குது, இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குது, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இருக்குது, தமிழ்நாட்டில் கடைசியாக அறிவித்த ஒரு 2 அல்லது 3, கடைசியாக அறிவித்த 2 அல்லது 3, அதே மாதிரி லார்ஜஸ்ட் எது, ஸ்மாலஸ்ட் எது, ஓல்டஸ்ட் எது அதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நேஷ்னல் பார்க்குன்னு நான் படிக்கிறேன், இருக்கிறதுலே பெரிய நேஷ்னல் பார்க் தமிழ்நாட்டில் எது, இருக்கிறதுலே சின்ன நேஷ்னல் பார்க் தமிழ்நாட்டில் எது, இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் நேஷ்னல் பார்க் தமிழ்நாட்டில் எது. அதே மாதிரி இந்தியாவுக்கு படிக்க முடியலனா கூட தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பாக படிச்சுக்கணும். அதே மாதிரி முதல்ல அறிவித்தது ஏதாவது அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து படிச்சுக்கணும். வருஷங்கள் முக்கியமான ஒரு நேஷனல் பார்க், பேர்ட் சாங்சுரி, பயோஸ்பியர் ரிசர்வ்னா வருஷம் படிச்சுக்கணும். அதே மாதிரி நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, பேர்ட் சாங்சுரிலாம் படிக்கிறப்ப எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்கலாம். ஒரு 4 கொடுத்துட்டு அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங் கேட்கலாம். ஸோ அது எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு படித்து வச்சுக்கணும். எத்தனை இருக்குது அப்படின்னு படித்து வச்சுக்கணும். எந்த ஸ்டேட்டில் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இப்போ ராம்சார் சைட்லாம் தமிழ்நாடு தான் தொடர்ந்து முன்னிலையிலேயே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்பயுமே தமிழ்நாட்டில் ராம்சார் சைட்ஸ் மற்ற மாநிலங்களை காட்டியும் அதிகம் தான். ஸோ ராம்சார் சைட்ஸ்னால் அதை பற்றி படிச்சுக்கணும். அதனுடைய ஆரம்ப புள்ளி இப்போ ராம்சார் சைட்ஸ்க்குலாம் ஒரு கன்வென்ஷன் இருக்கும், அந்த கன்வென்ஷன்லேருந்து தான் தொடங்கியிருக்கும் ராம்சார் சைட்ஸே. அப்போ கன்வென்ஷன் இருந்தால் அதை பற்றி படிச்சுக்கணும்.
அதே மாதிரி இப்போ டைகர் ரிசர்வ், இப்போ ப்ராஜெக்ட் டைகர், ப்ராஜெக்ட் எலிஃபென்ட், ப்ராஜெக்ட் சீத்தா. இப்போ ப்ராஜெக்ட் சீத்தாலாம் நமக்கு வெளிநாடுகள்லேருந்து சீத்தாவை வந்து கொண்டு வந்து இந்தியாவில் இது பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய வருடங்கள் அதெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம புக்கில் அங்கங்கே இருக்கும். பட் நம்ம வெளியில் கூட போய் இதுக்கெல்லாம் ஒரு ஜென்ரலாக ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே படிச்சுட்டு போய்க்கலாம். ஏன்னா தேடி தேடி ஒவ்வொரு இடத்தையும் படிக்க முடியாது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு நோட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டால் கூட போதும். அதேமாதிரி UNFCCC, யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச், COP வருஷம் நடக்கும், கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். அதில் தான் பஞ்சமிட் ஸ்ட்ராட்டஜி வந்து இந்தியா சொன்னது. ஸோ அதனால் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம். இதெல்லாம் பஞ்சமிட் ஸ்ட்ராட்டஜி வந்து 2-3 வருஷம் 3-4 வருஷம் ஆனாலும் கூட இப்போ முடிக்குமே இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானதாக தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி நித்தி ஆயோக் எனர்ஜி டேஷ்போர்டு, இது அடிக்கடி இந்த நித்தி ஆயோக் இண்டெக்ஸு இதிலலாம் நம்ம கேள்விப்படுற வார்த்தை. இப்போ எனர்ஜி டேஷ்போர்டு இதெல்லாம் வந்துச்சு, நியூஸில் வந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிக்கணும். அதேமாதிரி சோலார் பவர், இப்போ அதிகப்படியாக சோலார் பவர் ரெனியூவபிள் எனர்ஜிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ சோலார் பவர், விண்ட் எனர்ஜி இதெல்லாம் வந்து முக்கியமாகப்படுது. அப்போ அது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பயோஃபியூயல், EV இப்போ ரொம்ப ரொம்ப மும்பரமாக போய்கிட்டு இருக்குது. ஃபேம் ஸ்கீம் அப்படிங்கிறதும் இந்த EVயை பற்றின ஒரு ஸ்கீம் தான். அதே மாதிரி நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான், இதுவும் EVயை பற்றின ஒரு ஸ்கீம் தான். அதே மாதிரி வெஹிக்கிள் ஸ்கிராப்பேஜ் பாலிசி, அதாவது பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்க்கு எத்தனை வருஷம், டீசல் வெஹிக்கிள் எத்தனை வருஷம், ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ பாரத் ஸ்டேஜ் இப்போ வந்து BS6 இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நியூஸில் வந்துச்சு அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம படிச்சுக்கணும். அதேமாதிரி நேஷனல் க்ரீன் ஹைட்ரஜன் மிஷன், இது எந்த வருஷத்தில் லான்ச் பண்ணாங்க, இதோட ஆப்ஜெக்டிவ் என்ன. ஸோ அதேமாதிரி இது ரிலேட்டடாக என்ன ஸ்கீம்ஸ் வந்தாலும் இந்த மாதிரி க்ரீன் எனர்ஜி, கிளைமேட் சேஞ்ச், இது ரிலேட்டடாக என்ன ஸ்கீம்ஸ் வந்தாலும் நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கணும். இது ரிலேட்டடாக ஏதாவது உலக அளவில் ஏதாவது ஒரு சம்மிட்டில் இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, குறிப்பாக இந்தியா என்ன சொல்கிறாங்க, அப்போ அந்த சம்மிட் எந்த பிளேஸில் நடக்குது, இதெல்லாம் வந்து நம்ம நோட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்காக நமக்கு படிக்கிறது வந்து என்ன அப்படின்னா 10th ஜாகிரஃபியில் 1 to 7. ஸோ இதுதான் எல்லாத்துக்குமே. அது போக 12th 8வது லெசன், 11th 8th லெசன் ரெண்டுமே டிசாஸ்டருக்காக படிக்கிறோம். ஏன்னா டிசாஸ்டருங்கிற வார்த்தை நமக்கு சிலபஸில் டைரெக்டாக கெலமிட்டிஸ் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பேரிடர் மேலாண்மைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் படிச்சுக்கணும். அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு படிச்சுக்கணும். அந்த இடத்துல கிளைமேட் சேஞ்ச் வருது, அதையும் படிச்சுக்கணும். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது நம்ம 10th புக்கு தான். மற்றபடி மீதி இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நம்ம எப்படி படிக்கணுமோ அது மாதிரி படிச்சுக்கிட்டா போதும். ஸோ நான் இப்போ இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி, பேர்ட் சாங்சுரி, நேஷ்னல் பார்க் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அதேமாதிரி மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ ப்ராஜெக்ட் டால்ஃபின்னு ஒன்று கொண்டு வந்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டா போதுமானது தான். அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக படிக்க வேணாம். அந்த ப்ராஜெக்ட் எலிஃபென்ட், இந்த டைகர் ரிசர்வ், எலிஃபென்ட் ரிசர்வ் ஏன் இங்கே தனியாகவே கொடுத்துருக்கேன் அப்படின்னா டைகரும் எலிஃபென்ட்டும் அடிக்கடி கேள்வியில் கேட்குற ஒரு ஏரியா. ஸோ எலிஃபென்ட் ரிசர்வும் டைகர் ரிசர்வும் படிச்சுக்கணும். அதேமாதிரி எலிஃபென்ட் ரிலேட்டடாக ஸ்கீம் ஏதாவது கொண்டு வர்றாங்க அப்படின்னாலும் அதையுமே படிச்சுக்கணும். ஏன்னா எலிஃபென்ட் காரிடாருக்கெலாம் ஒரு ஸ்கீம் கொண்டு வாங்க. ஸோ எலிஃபென்ட் காரிடார், எலிஃபென்ட் வாழ்கிற பகுதியை சுற்றி இருக்கிறது எலிஃபென்ட் காரிடார், அந்த இதை பாதுகாக்கணும்லாம் ஸ்கீம் இருக்குது. ஸோ அதெல்லாம் படிக்கிறப்ப அதெல்லாம் நம்ம நியூஸில் கேட்குறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ அதனால தான் எலிஃபென்ட்டையும் டைகரையும் இங்கே தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேஷ்னல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, பேர்ட் சென்ச்சுரி இதெல்லாம் நான் பயோஸ்பியர் ரிசர்வ் இதெல்லாம் ஏன் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கு ரீசன் PYQ, ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இந்த ஏரியாவிலேருந்து அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. ஸோ பயோஸ்பியர் ரிசர்வ் பற்றி கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது, இந்தியாவில் மொத்தம் எத்தனை இருக்குது, இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நேஷ்னல் பார்க் கடைசி அறிவித்த நேஷ்னல் பார்க் என்ன, ராம்சார் சைட்ஸ் கடைசி அறிவிச்சது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்டேட்மெண்ட் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ PYQ எப்படி பார்க்கணும் அப்படின்னா 2023-24 இந்த ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்த PYQ சும்மா ஒரு 10 கொஷின் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு கொஷின்லையும் 5 to 6 ஜாகிரஃபி கொஷின் இருக்கும். ஒரு 60 கொஷின் பார்த்தா போதும். நமக்கு ஒரு அப்ரோச், எப்படி இந்த ஜாகிரஃபியை அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ நான் வந்து இதெல்லாம் நம்ம நியூஸில் பார்க்குறப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் நான் படித்த ஸ்கீம்ஸும் 1-2 நாங்கள் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு தான். ஸோ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் போய் பார்க்கணும்னா அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா 5 கேள்வி திருப்பி நான் சொல்கிறது 5 கேள்விக்கு என்ன நேரம் ஒதுக்கணுமோ அந்த நேரத்தை தான் நம்ம ஒதுக்கணும்.
ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட் வே இந்த 7 லெசனை மொதல் படிச்சிடுறது தான். ஸோ 7 லெசனை படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 to 4 கொஷின் தெரிஞ்சிடும். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் ஜாகிரஃபி ரிலேட்டடாக வர்றதை நம்மளால் ஈஸியாக அப்ரோச் பண்ண முடியும். ஆமாம், ஒரு கொஷினை அணுகிட்டோம் அப்படின்னாலே எலிமினேஷன் மெத்தட் மூலியமாக நம்மளால் ஒரு 2 ஆப்ஷனை கண்டிப்பாக எடுத்து விட்டுற முடியும். ஸோ நம்ம வந்து இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் இதை படிச்சிருக்கேன், அந்த ஸ்கீமில் அந்த வார்த்தை வந்துச்சு, இந்த ஸ்கீமில் இந்த வார்த்தை வந்துச்சுன்னா அடுத்தடுத்து கொண்டு வர்ற ஸ்கீமுமே அதை சார்ந்து தானே இருக்கும். அதில் தான் சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்போ இந்த ஆப்ஷன் வராது, அந்த ஆப்ஷன் வராதுன்னு ஒரு 2 ஆப்ஷன் இல்லை 3 ஆப்ஷன் கூட ஒரு சில நேரம் எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் ஆன்சரை ரீச் பண்ணிட முடியும். ஸோ பேஸ் அப்படிங்கிறது நமக்கு 10th புக்கு தான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நேஷனல் பார்க், வைல்ட் லைஃப் சென்ச்சுரி, பேர்ட் சென்ச்சுரி, இந்த மாதிரி பயோஸ்பியர், ஸோ இதெல்லாம் எப்படி படிக்கிறது, இதெல்லாம் 10th புக்லேயுமே கொஞ்சம் கவர் ஆகும். ஸோ இதெல்லாம் படிக்கிறது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வச்சு தான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் எந்த மாதிரி கேட்குறாங்க, ஸோ இனிமேல் எந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஏர் பொல்யூஷன் படிக்கிறோம். ஸோ ஏர் பொல்யூஷன் சயின்ஸ்லேயும் படிக்கிறோம். அங்கே ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று வருது. இப்போ ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை எத்தனை வகையாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கூகுளில் இது பண்ணால் கூட இப்போ நம்ம ஊரில் என்ன, இப்போ வந்து சென்னையில் என்ன இருக்குது அப்படி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன, டெல்லியில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன, கொல்கத்தாவில் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தா ஒன்று ஒவ்வொரு கலரில் இருக்கும், ஒன்று ஒவ்வொரு நம்பரில் இருக்கும். அப்போ அந்த கலருக்கு என்ன மீனிங், அப்போ இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் முடிக்கி இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம வெளியில் நம்ம நியூஸில் பார்க்குறத நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோங்கிறது தான் ஜாகிரஃபி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த முடிக்கும் இருக்குது. அதுக்கு நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஹெல்ப் பண்ணும். ஸோ ரொம்ப பார்க்க முடியாது, ஏன்னா திருப்பி நான் சொல்கிற ரீசன் 5 கேள்வி தான். அதனால் நிறைய பார்க்க வேணாம், ஒரு 7 to 8 கொஷின் பார்த்தா கூட ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒரு 5 ஜாகிரஃபி கொஷின் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அந்த 5 பார்க்குறப்போ ஒரு 40 கொஷின் நம்ம ஜாகிரஃபி முந்தைய ஆண்டுகளில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ திருப்பி சொல்கிறது 10th புக் தான் ஜாகிரஃபிக்கு, பைபிள், பகவத்கீதா, குரான் எல்லாமே. ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.